யாவரையும் வாழ்த்துகிறேன். प्रभु यीशु मसीह के नाम से अब सबों को मैं नमस्कार करता हूँ. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இணைந்து ஆண்டவராகிய கர்த்தரை ஆராதிப்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று கருதுகிறேன். आज के दिन में भी आपके साथ मिलके परमेश्वर की आराधना करना मेरे लिए ये सौभाग्य मौका है. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த என் கர்த்தரை நான் முதலாவது ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். इस अवसर को मेरे लिए जो बना के दिए हैं परमेश्वर को मैं सबसे पहले धन्यवाद देता हूँ. இந்த நாளுடைய தியான பகுதிக்கு திருப்பிக் கொள்ளலாம். आज के प्रचार में या वचनों में अभी हम जाने जा रहे हैं. 2 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1. दूसरा तीमुथियुस 3रा अध्याय पहला वचन. 2 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். दूसरा तीमुथियुस 3रा अध्याय पहला वचन को पढ़ लेंगे. प्रयास पर रखी अंतिम दिनों में कठिन समय आएंगे. வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே கடினமான காலங்கள் வரும் என்பதை அறிந்து கொள் என்று சொல்லி பவுல் தீமோத்திக்காக எழுதுகிறார். पौलुस यहाँ तीमुथियुस के लिए लिखता है, बाइबल यूं कहती है कि अंतिम दिनों में कठिन समय आएंगे. பவுல் தீமோத்திக்காக எழுதுகிற ஒரு கடிதம். ये पौलुस की चिट्ठी है, तीमुथियुस के लिए वो लिखता है. பவுல் கடைசி நாட்களை குறித்து தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவுக்காக எழுதுகிறார். आत्मिक बेटा तीमुथियुस के लिए पौलुस अपनी दौड़ के आखिरी घड़ियों में उसके लिए लिखता है. காரணம் என்ன? कारण क्या है? பவுல் ஆவியில உணர்கிறான் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் சமீபமாயிற்று. पौलुस आत्मा में महसूस कर रहा है कि उसको उठा लिए जाने का या उसकी मृत्यु का दिन निकट है. தன்னுடைய கடைசி நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய ஆவிக்குரிய மகனுக்கு தன்னால் கூடிமான அத்தனை காரியங்களும் சொல்லிவிட துடிக்கிற ஒரு இருதயத்தை பார்க்கிறோம். पौलुस की आखिरी दिनों में उसके मन तड़पता है, उसके मन में ये लालसा विचार है कि आत्मिक तौर से जो पैदा हुआ तीमुथियुस जो बेटा है उनको सारी बातों को बता दूं. இது ஒரு தகப்பனுடைய இருதயம். ये एक बाप का दिल है. இது ஒரு தகப்பனுடைய இருதயம். ये बाप का दिल होता है. எப்படி பிரதர் சொல்றீங்க? आप कह सकते हैं, कैसे आप बोलेंगे? நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். बाइबल में देख सकते हैं. ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்திலே उत्पत्ति की किताब 49 अध्याय में யாக்கோபு என்கிற ஒரு தகப்பன் உண்டு. याकूब करके वहां एक बाप है. தன்னுடைய குமாரர்கள் 12 பேரையும் அழைத்து उसने अपने 12 बेटों को बुलाया. தன்னுடைய கடைசி மணி நேரங்கள் வந்தது என்பதை உணர்ந்து उसको मालूम था कि मुझे मृत्यु की घड़ी आ गई है. उसने बुलाया 12 बेटों को. பிள்ளைகளை பார்த்து अपने बेटों से कहा, கடைசி நாட்களை குறித்து பரிசுத்த ஆவியானவரால் ஏவி தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். अंत के दिनों के लिए पवित्र आत्मा में भरपूर होकर के भविष्यवाणी कहता है. ஒவ்வொருவனையும் அழைத்து தீர்க்கதரிசனங்களை சொல்லுகிறார். एक एक पुत्र को उसने बुलाया, एक एक पुत्र के लिए बाप ने भविष्यवाणी किया. காரணம் என்ன? कारण क्या है? தன்னுடைய மகன்கள் अपने पुत्र கடைசி நாட்களை குறித்து எச்சரிக்கை இராமல் இருக்க கூடாது என்பதே. अंत में जो होने वाला है उन बातों को चितौनी दिए बिना मुझे नहीं रहना. கடைசி நாட்களை குறித்து அறிவில்லாம என் பிள்ளைகள் இருந்திர கூடாது. आखिरी अंतिम दिनों की बातों को अनजाने मेरे पुत्र नहीं रहना. மற்றவைகளை யார் வேணாலும் சொல்லலாம், चाहे और लोग कुछ भी कहेंगे, ஆனால் கடைசி நாட்களை குறித்து நான் தான் என் பிள்ளைகளுக்கு சொல்ல लेकिन माय முடியும். बाप हूं, मैं पिता हूं, इसलिए अंत में आने वाली बातों के बारे में मैं ही बेटों से कहूंगा. ஆகையினால் யாக்கோபு மூத்த பிள்ளையை அழைத்து தனக்குரிய கடைசி நாட்களை குறித்து சொல்லுகிறார். इसलिए याकूब पहला जो बेटा है उसको बुला करके आखिरी दिनों के बारे में कहता है. ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். एक एक पुत्र को बुलाता है. யூதா இங்கே வா, यहूदा तुम इधर आओ, உன்னை குறித்து கர்த்தருடைய திட்டங்கள் இவைகள். तुम्हारे बारे में परमेश्वर की योजना ये है. லேவி நீங்க வா, लेवी तुम इधर आओ, உங்களுக்கான கர்த்தருடைய திட்டங்கள் இவைகள். परमेश्वर की योजना तुम्हारे बारे में ऐसा है. வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். आने वाले दिनों में हे बेटों, परमेश्वर क्या क्या करने जा रहा है आपके द्वारा परमेश्वर प्रकट करता है. இதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். यही एक बाप का दिल है. அதே போல நாம் மத்தேயு 24 இயேசு கிறிஸ்துவையும் பார்க்க முடியும். उसी प्रकार नया नियम में मत्ती 24 अध्याय में यीशु मसीह के बारे में पढ़ते हैं. தன்னுடைய சீஷர்களை வரவழைத்து यीशु अपने चेलों को बुलाए, அவங்க இருதயத்தில் அந்த வாஞ்சையை தானே கொடுத்து उनके दिलों में उस लालसा को यीशु खुद पैदा कराए. இப்போ சீஷருங்க கேக்குறாங்க, ஐயா எங்களுக்கு கடைசி நாட்களை குறித்து சொல்லும். अब चेलों ने पूछा, हे गुरुजी हमें बताइए अंत के दिनों में क्या क्या होंगे. இயேசு கிறிஸ்து சீஷர்களை அமர செய்து சகலத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். यीशु चेलों को बैठाए और अंत में दुनिया के अंतिम घड़ी में होने वाली बातों को यीशु ने बताया. கர்த்தர் அந்த
தம்முடைய சீஷர்களுக்கு மறைவாக ஒன்றும் வைக்கவில்லை. प्रभु यीशु अपने चेलों से छिपा छिपी कुछ बात को रखा नहीं, சகலத்தையும் வெளிப்படுத்துகிறார். सारी बातों को उसने प्रकट किया. காரணம் என்ன? कारण क्या है? தன்னுடைய சீஷர்கள் கடைசி நாட்களை குறித்து அறிவில்லாமல் இருக்க கூடாது. मेरे चेले आखिरी दिनों के बारे में अनजान न रहे. தேவ பிள்ளைகள் கடைசி நாட்களை குறித்து அறிவில்லாமல் இருக்க கூடாது. परमेश्वर के जन आखिरी दिनों के बारे में अनजान न रहे. கடைசி நாட்களை குறித்த அறிவை கொடுக்க கர்த்தர் இன்றைக்கும் தேவனா இருக்கிறார். आज आपके लिए भी अंतिम घड़ियों के बारे में उस जानकारी देने के लिए वो इच्छुक है. நமக்கு தகப்பனா இருக்கிறார். वो आपके मेरे बाप है. இதைதான் இதே பரிசுத்த ஆவியுடைய பவுல் தன்னுடைய கடைசி நாட்களுக்கு முன்பாக கடைசி நாட்களை குறித்து எப்படியாகிலும் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய திமோத்திக்கு சொல்ல துடிக்கிறார். इसी प्रकार यहाँ वचन में पढ़े थे कि पौलुस जो है अभी बाप के दिल जैसा है उसके दिल, तो अपने पुत्र या आत्मिक बेटे उनको जो है अंतिम घड़ियों के बारे में चेतावनी देता है. யாக்கோபு தன்னுடைய குமாரர்களுக்கு சொன்னார். याकूब अपने पुत्रों के लिए कहा था. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். यीशु अपने चेलों से कहा था. இது சீஷன் தானே, பிள்ளைகள் இல்லை என்று சொல்லக்கூடாது. आप ये नहीं कह सकते यहाँ बेटे भी नहीं है चेले भी नहीं है पौलुस जब कहता है. ஆனால் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பிள்ளைகளே என்று தான் சொன்னாரு. यीशु अपने चेलों को पुत्र या बेटे करके ही बुला रहे थे. எனவே யாக்கோபு தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். इसलिए याकूब ने वहां अपने पुत्रों से कहा था. இயேசு கிறிஸ்து தகப்பனாய் சீஷர்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். यीशु मसीह बाप होकर के अपने चेले उनको पुत्र समझ करके बेटे समझ करके कह रहे थे. இப்ப பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய திமோத்தேயுவுக்காக எழுதுகிறார். अभी पौलुस जो है आत्मिक बेटा तिमोथियुस के लिए लिखता है. நாம 2 திமோத்தியின் புஸ்தகம் दूसरा तिमोथियुस की किताब 4 அதிகாரம் 4 अध्याय 6 வசனத்தை வாசித்து பார்க்க முடியும். 6 वचन को पढ़ेंगे. दूसरा तिमोथियुस 4 का 6. क्योंकि अब मैं अर्घ के समान उंडेला जाता हूँ और मेरे कूच का समय आ पहुँचा है. நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற சமயம் சமீபமாயிருந்தது என்பதை பவுல் உணர்ந்தவராய் कूच जाने की समय निकट है इसको पौलुस भलीभांति जानते हुए தன்னுடைய நாட்கள் முடிய போகிறது என்பதை அறிந்தவராய் पौलुस समझ गया कि उसके दिन खत्म होने वाले हैं. அவர் சொல்லுகிறார், ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்கிறார். उसने कहा एक जगह में मैंने अच्छी दौड़ को दौड़ा और विश्वास को मैं थाम लिया. ஆனா எனக்கு இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்கு. लेकिन वो कहता है एक और काम मेरे लिए बाकी है. எல்லாம் முடிச்சிட்டு ஆனா ஒரு வேலை இருக்கு. ये सारे काम मैंने पूरा कर ली लेकिन ये काम बाकी है. என்னுடைய குமாரனாகிய திமோத்தேயுவுக்கு கடைசி நாட்களை குறித்து நான் போதித்திர வேண்டும். मेरे बेटे तिमोथियुस के लिए अंतिम दिनों के बारे में चेतावनी देना चाहिए. திமோத்தி கடைசி நாட்களை குறித்து அறிவில்லாமல் இருக்க கூடாது. तिमोथियुस अंतिम दिनों के बारे में अनजान व्यक्ति ना रहे. இது பவுலுக்கு எப்பவும் உண்டாகுகிற ये பாரம். पौलुस के दिल में हमेशा बोझ रहा करता था. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10 அதிகாரம் 1 வசனத்துல கூட நாம் வாசிப்போம். पहला कुरिन्थियों 10 अध्याय पहला वचन में भी हम लोग पढ़ते हैं. பவுல் சொல்லுவா, पौल कहता है நீங்கள் கர்த்தருடைய காரியங்களை குறித்து அறிவில்லாமல் இருப்பது எனக்கு மனதில்லை. कि तुम इस बात से अनजान नहीं रहो. ஆவிக்குரியவைகளை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்க எனக்கு மனதில்லை. मैं नहीं चाहता कि तुम इस आत्मिक बात से अनजान हो. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்திலும் அப்படியே சொல்லுவா. दूसरा कुरिन्थियों पहला अध्याय 8वां वचन में भी वही कहता है. என் பிள்ளைகள் நீங்கள் கடைசி நாட்களை குறித்து அறியாமல் இருக்க எனக்கு மனதில்லை. हे भाइयों, हम नहीं चाहते कि तुम हमारे उस क्लेश या आखिरी दिनों की बातों के बारे में अनजान हो. பவுலுக்குள் இருந்த இது ஒரு வைராக்கியம். पौलुस के अंदर ये धुन रही. காரணம் இது தகப்பனுக்கு உண்டாகுகிற வைராக்கியம். कारण क्या है? सारे बाप के दिल के अंदर ये धुन होता है. ஐயோ, என் பிள்ளைகள் கடைசி நாட்களை குறித்து அறிவு இருக்க கூடாது, அறிவில்லாம இருக்க கூடாது. अंतिम दिनों में या अंतिम दिनों की जानकारी मेरे पुत्रों के अंदर रखना जरूरी है. இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவர் தகப்பனாய் நமக்கு சகல காரியங்களையும் வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். आज भी पवित्र आत्मा बाप के रूप लेकर के सारी आने वाली बातों को आपको बताने के योग्य है. வசனங்களை கொண்டு நமக்கு உள்ளதை உள்ளபடி காட்டிக் கொடுக்க இன்றைக்கும் தேவன் சித்தமா இருக்கிறார். वचन को लेकर के जो बातें हकीकत में है, सच है, उसको ऐसे ही दिखाने के लिए पवित्र आत्मा कामयाब है. ஆனா நமக்கு இருதயம் இருக்கணும் கேட்க. लेकिन हमको ऐसा दिल रहे कि उसको कान खोल के सुनने के लिए. ஆவியானவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்கிற சத்தம் நம்மிடத்துல இருந்து புறப்பட வேண்டும். हमारे अंदर एक ख्वास या हमारे अंदर से वाणी निकलने पाए, हे पवित्र आत्मा तू कह दे मैं सुनने के लिए तत्पर हूं. சொல்ல கர்த்தர் ஆயத்தம்தான். जरूर वो कहने के लिए सुनाने के लिए तैयार है. இந்த கடைசி நாட்களில் கேட்ட காதுகள் மந்தமாகிறது. लेकिन इन दिनों में आखिरी दिनों में
कान कई लोगों के बंद हो गए हैं, மந்தமாகி கொண்டே போகிறது. कान एकदम धीमा हो गया है। பூர்வ காலத்தின் அனுபவங்களை வைத்துக் கொண்டே பேசிக் கொண்டிருப்போம். पूर्व समय के अनुभव जो विजय उसी को ही लोग रटते आता है। அந்த நாளில கர்த்தர் என்ன செஞ்சாரு தெரியுமா பிரதர்? मालूम है उन दिनों में परमेश्वर ने क्या क्या किया? அன்னைக்கு கர்த்தர் எங்களை எப்படி நடத்தினாரு தெரியுமா? मालूम है उन brother? दिनों में परमेश्वर ने कैसे कैसे मुझे चलाया? அன்னைக்கு எப்படி ஜெபிப்பேன் தெரியுமா பிரதர்? मालूम है मैंने कैसे कैसे प्रार्थना की उन दिनों में? அன்றை இது தேவையில்லாத காரியம். वो सारी बातों को छोड़ दो। இன்னைக்கு நாம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறோம்? लेकिन आज आपकी स्थिति परमेश्वर में कैसा है? இன்றைக்கும் கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்க அதே தாகத்தோடு காத்து இருக்கிறோமா? क्या उसी प्यास के साथ उसकी वाणी को सुनने के लिए आप तैयार है? கர்த்தர் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். परमेश्वर बोलने के लिए प्रकट करने के लिए तैयार है? கேட்க இருதயம் உண்டா? क्या आपके कान खुले हैं? கேட்க இருதயம் உண்டா? क्या आपका दिल खुला है? நம்மை நாமே கேட்டுக்கொள்ளலாம் आप अपने தேவஜனங்களே. आप को जांचिए। கர்த்தர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறாராமே. कहा परमेश्वर बोलने के लिए तो तैयार है। என் இருதயம் ஆயத்தமோ, मेरा हृदय को तैयार कर प्रभु। என் செவிகள் கர்த்தருக்கு திறந்த வண்ணமா இருக்கிறதோ, मेरे कान क्या उसके वचन को सुनने के लिए खुले हैं? கர்த்தர் யாரிடத்தில் தம்முடைய கடைசி நாட்களை குறித்து யாரிடத்தில் பேசுவார்? परमेश्वर अंतिम दिनों के बारे में किससे बातें करेगा? கர்த்தர் கடைசி நாட்களை குறித்து யாருக்கு வெளிப்படுத்துவார்? परमेश्वर अंतिम दिनों के बारे में किससे प्रकट करेगा? வேதம் சொல்லுகிறது, बाइबल कहती है எவன் ஒருவன் கர்த்தரோடு நடக்கிறானோ கர்த்தர் தம்முடைய இருதயத்தை தமக்கு வெளிப்படுத்துகிறார். जो व्यक्ति परमेश्वर के साथ साथ चलता है उस व्यक्ति के लिए परमेश्वर अपने दिल खोल के बातचीत करेगा। எவன் ஒருவன் கர்த்தரோடு நடக்க பழகி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய இருதயத்தை जो வெளிப்படுத்துகிறார். व्यक्ति परमेश्वर के साथ साथ चलने के लिए आदत बनाए रखा है उनको परमेश्वर अपनी बातों को प्रकट कराएगा। நாம அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில நடக்கிறோமா என்பது அல்ல, அது ரிலிஜனாவும் மாறி போயிடலாம். हम मसीहत में है या मसीह जीवन में है वो शायद भक्ति से अंत हो सकता है। சபைக்கு போகிறது அதை தீர்மானிக்காது. कलीसिया में लगातार जा रहा हूं वो परमेश्वर के साथ चलने के बराबर नहीं है। வேதத்தை வைத்திருக்கலாம், ஆனால் கர்த்தரோடு நடக்காம இருக்க வாய்ப்புகள் உண்டு. रोज बाइबल पढ़ने वाले हो सकते हैं, हाथ में बाइबल आप रख सकती हैं, इसका मतलब परमेश्वर के साथ साथ चलता हो नहीं है। கர்த்தரோடு நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். जो व्यक्ति परमेश्वर के साथ साथ चलता है उनको परमेश्वर अपना दिल को प्रकट करता है। எப்படி பிரதர் சொல்றீங்க? आप बोलेंगे भाई आप कैसे कहेंगे? வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். बाइबल को खोलिएगा। கர்த்தரோடு நடந்தவர்கள் என்று சொன்னால் நமக்கு முதலாவது ஞாபகம் வரப்போது ஆதாமை தான். परमेश्वर के साथ चलने वाले के अगर सूची को निकालिएगा बाइबल से, सबसे पहले आप आदम को खोजेंगे। நாம சொல்லலாம், हम कहेंगे ஐயா ஆதாம் தான் அந்த கிருபையை இழந்து போயிட்டானே. आदम पाप किया, अनुग्रह को खोया। கர்த்தரோடு கூட நடக்க வேண்டிய ஆதாம் பாவம் செய்தபடினால் மரத்துக்கு பின்பாக ஒளித்துக் கொள்ளுகிறான். वो परमेश्वर के साथ साथ चलने वाले आदम ने पाप किया, इसलिए झाड़ियों के पीछे छिपा गया। கர்த்தரும் அவனை தோட்டத்துக்கு வெளியில் அனுப்பி விட்டார். परमेश्वर भी उस बगीचा से बाग से उसको फेंक दिया। கர்த்தரோடு நடக்க இனி வாய்ப்பு இல்லை. अभी तो परमेश्वर के साथ चलने के लिए आदम के लिए मौका नहीं। आप बोलेंगे ஆனால் வாஞ்சை உள்ள இருதயம் இருக்குமானால் கர்த்தர் அவைகளை மறுபடியும் சாத்தியம் பண்ண தேவனா இருக்கிறார். लेकिन जिसका दिल में लालसा है फिर से परमेश्वर के साथ जुड़ने के लिए, उनको परमेश्वर अपनी बातों को सुनाने के लिए तत्पर है। எப்படி பிரதர் சொல்றீங்க? आप कैसे बोलेंगे? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் पढ़िएगा उत्पत्ति की किताब 5ஆம் அதிகாரம் 5 अध्याय 21ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். 21 वचन को पढ़ने जा रहे हैं। ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் उत्पत्ति 5 21ஆம் வசனம். 21 जब हनोक 65 वर्ष का हुआ तब उससे मत्सुले का जन्म हुआ। தொடர்ந்து வாசிக்கலாம். लगातार 22 और पढ़ते रहेंगे। मत्सुले के जन्म के पश्चात हनोक 300 वर्ष तक हाँ। परमेश्वर के साथ साथ चलता रहा और उसके और भी बेटे बेटियां उत्पन्न हुई। इस प्रकार போதுமா? ஹிந்தில அழகா எழுதி இருக்கு. हिंदी में बहुत सुंदर रंग से लिखा அவர் है। சாத் நடந்தாராமா. கர்த்தரோடு கூட நடந்த மனுஷன் ஈனோக்கு. लिखा है हनोक परमेश्वर के साथ साथ चला। ஹல்லேலூயா. हालेलुया। ஏனோக்கு ஏதோ தோட்டத்துக்குள்ள இருந்த மனுஷன் அல்ல. ये हनोक अदम जैसे उस बाग या बगीचा में नहीं रहा। தோட்டத்துக்கு வெளியில இருந்தவர் वो தான். उस बारी से बाहर था। ஆனா கர்த்தரோடு நடக்க வாஞ்சை இருந்துச்சு. लेकिन परमेश्वर के साथ चलने के लिए उसका मन तड़पता था। ஆதாம் இழந்தது உண்மைதான். आदम ने खोया, यह बात सच तो है। ஆதாம் மறுபடியும் அந்த ஒரு கிருபையை பெறாமல் போனதும் உண்மைதான். ये बात सच है कि आदम फिर उस अनुग्रह को नहीं पाया, खो दिया। ஆனால் ஏனோக்கு இருதயத்தில் அந்த வாஞ்சை பற்றி கொண்டது. लेकिन हनोक के दिल में
हमेशा वो लालसा टिकी रही। ஏனோக்கு பிறந்த போது ஆதாமுக்கு 622 வயசு. हनोक जब पैदा हुआ तो आदम के जो उम्र जो है 622 उम्र का था आदम। ஆதாம் மரித்த போது ஆதாமுக்கு 930 வயசு. आदम जब मरा तब वो 930 वर्ष का था आदम। அப்போ குறைஞ்சது ஏனோக்கு 308 வருஷம் ஆதாம பார்த்திருக்க इसका வாய்ப்புகள் உண்டு. मतलब हनोक जो है लगभग 308 साल आदम को देखा होगा। குறைஞ்சது 300 வருஷம் ஏனோக்கு ஆதாம பார்த்திருக்கலாம் हनोक வாய்ப்புண்டு. जो है आदम जीते जीते आदम को लगभग 300 साल देखा होगा। ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், तो मैं ऐसे कल्पना करता हूँ ஆதாம கிட்ட ஏனோக்கு கேட்டிருக்கணும், आदम से हनोक पूछा होगा, ஐயா கர்த்தரோடு நடந்தீங்களே தோட்டத்துல எப்படி இருந்துச்சு? आदम भैया आप तो परमेश्वर के साथ उस बगीचा में चलते थे, कैसे कैसे अनुभव बताइए। ஐயா கர்த்தரோட நடப்பது எப்படி இருக்கும்? आप परमेश्वर के साथ साथ चलना का मतलब क्या है बताइए। ஆதாம் கண்ணீரோடு மார்பில் அடித்துக் கொண்டு சொல்லிருக்க வேண்டும், அதை இழந்த மனுஷன் தான் तो आदम कहा होगा रो रो करके, हाँ मैं चलता था लेकिन मैं खो दिया था। இப்போ ஏனோக்குள்ள அந்த ஒரு வாஞ்சை வந்துருச்சு. अभी हनोक के अंदर उस ஏனோக்கு लालसा आई। கேக்குறார், ஆண்டவரே நான் உங்க கூட நடக்க முடியுமா? तो हनोक पूछता है परमेश्वर से, प्रभु बताइए क्या मैं भी आपके साथ साथ चल सकूंगा। அவனுக்கும் நம்ம போல குடும்பம் இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்துச்சு. उसके भी पत्नी और उनके बाल बच्चे थे, ஆனால் கர்த்தரோடு நடக்கிற ஒரு தேவ மனிதனாய் மாறி போனான். तो भी बड़ा परिवार का व्यक्ति परमेश्वर के साथ साथ चलने वाला रहा। ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தார். हनोक परमेश्वर के साथ साथ चला। சரிங்க பிரதர், ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தார். ठीक है, हनोक परमेश्वर के साथ साथ चला। ஏனோக்கு என்னையா வெளிப்பாடு கிடைச்சிச்சு? अभी हनोक के दिल में क्या प्रकाश या प्रगटीकरण हुआ। கடைசி நாட்களை குறித்து கர்த்தர் சொல்லுவார், கூட நடந்தான்னு சொன்னீங்களே. आपने कहा था जो कोई परमेश्वर के साथ साथ चलेगा वो परमेश्वर की बातों को अंतिम दिनों के बारे में सुनेगा, तो हनोक कैसे सुना। அப்போ ஏனோக்கு என்ன கிடைச்சிச்சு? கடைசி நாட்களை குறித்து तो எச்சரிப்பு. परमेश्वर के साथ साथ चलने वाले हनोक को अंतिम दिनों के बारे में क्या मिली। கர்த்தர் ஏனோக்குக்கு சொல்லுகிறார், तो परमेश्वर हनोक से कहता है உன் குமாரனுக்கு மெத்துசலான்னு பேரு வை. तुम्हारे बेटे के लिए नाम धरा वो मेतुशला। ஏங்க ஆண்டவரே, மெத்துசலானா என்னையா அர்த்தம்? हनोक पूछता होगा हे प्रभु क्या है मेतुशला का मतलब क्या है। அந்த பேருக்கு அர்த்தம் இதுதான், அவனுடைய முடிவிலே உலகத்துக்கு முடிவு வரும். तो मेतुशला का मतलब ये है जब उसका जीवन का अंत होगा इस संसार का अंत होगा। At his death water will come forth அப்படின்ற அர்த்தம் தான் அந்த பேருக்கு. और जो आने वाली दिनों में बातें होंगी उसी का सारांश मेतुशला नाम में है। கர்த்தரோடு நடந்த ஏனோக்குக்கு கர்த்தர் வர நாட்களை குறித்து வெளிப்படுத்தி காட்டுகிறார். जो हनोक परमेश्वर के साथ साथ चलता था उसको आने वाली अंतिम दिनों के बारे में प्रगटीकरण हुई। மெத்துசலா என்று சொன்னால் முடிவு சீக்கிரமாய் வரப்போகிறது. मेतुशला का मतलब ये हुआ, यानी हनोक का बेटा मेतुशला का ये हुआ कि अंतिम की घड़ी जल्दी आने वाली है। கர்த்தரோடு நடக்கிற போது கர்த்தர் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். जो कोई परमेश्वर के साथ चलता है अपना दिल को खोल करके प्रभु बातें करेगा। உண்மையாகவே வா பிரதர், कि क्या भाई ये सच में होगा। நான் உங்களுக்கு வேதாகமத்துல இருந்து இன்னொரு உதாரணத்தை காட்டி கொடுக்க ஆசைப்படுறேன். आइए बाइबल से एक और उदाहरण को मैं दिखाऊंगा। மத்தேயு ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் उत्पत्ति 6 अध्याय 9ஆம் வசனம். 9 वचन 6 का 9। नूह की वंशावली यह है, नूह धर्मी पुरुष और अपने समय के लोगों में खरा था और नूह परमेश्वर ही के साथ साथ चलता रहा। போதுமா? இங்க இன்னொரு மனிதனை பார்க்கிறோம். यहाँ एक और व्यक्ति। இது எல்லாமே ஏதோம் தோட்டத்துக்கு வெளியில நடக்கிற சம்பவங்கள். ये सारी बातें एदन की बगीचा से बाहर होने वाली है। தோட்டத்துக்கு வெளியில ஏனோக்கும் கர்த்தரோடு நடக்க வாய்ப்புகள் உண்டு. और हम देखे थे बगीचा से बाहर हनोक भी परमेश्वर के साथ साथ चलता था। கர்த்தருக்கு உண்மையா இருந்த நோவாவும் கர்த்தரோடு கூட நடக்க வாய்ப்புகள் இருந்தது. वैसे ही अदन की बगीचा से बाहर यहाँ नूह है, वो भी परमेश्वर के साथ साथ चलता है। இப்போ நோவா கர்த்தரோடு நடக்கிற தேவ மனிதன். अभी नूह परमेश्वर के साथ साथ चल रहा है। என்ன நடந்துச்சு? क्या हुआ? கர்த்தர் தம்முடைய இருதயத்தை நோவாவுக்கு வெளிப்படுத்துகிறார். परमेश्वर अपने दिल खोल के नूह से बातें किया। இப்போ 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13 वचन को पढ़िएगा। तब परमेश्वर ने नूह से कहा, सब प्राणियों के अंत करने का प्रश्न मेरे सामने आ गया है, क्योंकि उनके कारण पृथ्वी उपद्रव से भर गई है। போதுமா? 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 6 अध्याय 9 वचन में जब हमने देखा நோவா கர்த்தரோடு நடக்கிறார். नूह परमेश्वर के साथ साथ चलता था। 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல वही अध्याय 13 वचन में கர்த்தர் கடைசி நாட்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். परमेश्वर अंत के घड़ी के बारे में
उसको दिखा रहा है। எவன் ஒருவன் கர்த்தரோடு நடக்கிறானோ, जो व्यक्ति प्रभु के साथ साथ चलता है, எவர்கள் கர்த்தரோடு நடக்கிறார்களோ, या जो लोग परमेश्वर के साथ साथ चलते हैं, கர்த்தர் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற தேவனை தான் நாம் ஆராதித்து வருகிறோம். अब परमेश्वर आने वाली दिनों के बारे में उसको बताएगा, उस परमेश्वर को आराधना करने के लिए हम आए हैं। நமக்கும் வருகிற நாட்களை குறித்து எச்சரிப்பு வேணும் என்று சொன்னால், अगर आपको भी आने वाले दिनों के बारे में चेतावनी चाहिए तो, நமக்கும் வருகிற நாட்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை தெளிவு வேணும் என்று या சொன்னால், आने वाले दिनों के बारे में बाइबल क्या कहती है उसकी जानकारी आप प्राप्त करना अगर चाहते हैं तो, இதில் எழுதியிருந்தாலும் இதை புரிந்து கொள்ளவும் இதை தெளிவாக்கிக் கொள்ளவும் நமக்கு ஆவியானவர் தேவை. यहाँ जो लिखा तो हुआ है पहले से, लेकिन इसका प्रकाश या इसको अर्थ को समझने के लिए हमारे अंदर पवित्र आत्मा की मदद चाहिए। இதிலிருந்து வெளியில ஆவியானவர் எதையும் பேச மாட்டார். எது பேசினாலும் இந்த வேதத்துக்கு உள்ளந்து தான் பேசுவார். ये वचन से बाहर या बाइबल से बाहर कोई नई बात को पवित्र आत्मा नहीं कहेगा, सब कुछ यही से ही बताएगा। அதனால நம்ம சொல்லிட முடியாது, அதான் கையிலே இருக்க நானே பாத்துக்கிறேன். इसलिए आप ऐसे नहीं कहेंगे हाँ हाँ ये सारी बातें तो मेरे दिल में है या मेरे हाथ में है, मैं तो समझ लूंगा। இது சாதாரண புத்தகம் அல்ல. ये साधारण किताब नहीं है। படித்த ஞானிகளுக்கு விளங்காது. पढ़े लिखे ज्ञानी पुरुष नहीं समझते। உலகத்துல பைத்தியம் என்று சொல்லப்படுகிறான், ஆனாலும் கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றவனுக்கு புரியும். संसार में ज्ञानी वो पागल या वो जो है निर्बुद्धि कहला जाता है, उसका अनुग्रह परमेश्वर से अगर मिला है तब ये समझ में आएगा। கடினமான புத்தகங்களை நாம் எடுப்போம் என்று சொன்னால், संसार की कठिन कठिन किताबों को खोज के पढ़िएगा, அவங்க சொல்லுவாங்க वो लोग कहेंगे இது உங்களுக்கு எல்லாம் புரியாது, ये आपके लिए समझ में नहीं आएगा, நீங்க படிக்காதவங்க, आप तो अनपढ़ है, நீங்க 10வது கூட தாண்டல, आप बहुत कम पढ़े हैं, 10 तक नहीं पढ़े हैं, 10वां कक्षा तक नहीं समझ में आएगा। இதெல்லாம் PhD படிச்சவங்களுக்கு தான் இந்த புத்தகம் जो புரியும். डॉक्टर की पढ़ाई किया है, PhD की पढ़ाई किया है, उनको ये मोटी मोटी किताब समझ में आएगी। ஆனா வேதம் அப்படிப்பட்ட புத்தகம் लेकिन அல்ல. बाइबल ऐसी किताब नहीं है। நல்லா படிச்சவங்க கண்களுக்கு மறைவா இருக்கும், पढ़े लिखे ऊंचे कोटि के लोगों के लिए ये समझ में नहीं आएगी। ஆனா சாதாரண ஆட்களா இருக்கிற நமக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை लेकिन கொடுப்பாரு. जो व्यक्ति भोला है या जो व्यक्ति साधारण है, उनको सारी बातें समझ में आ जाएगी। படிக்காத பேதுருவை கொண்டு கர்த்தர் வேதத்தை எழுதினார். आपको मालूम है अनपढ़ पत्रस के द्वारा परमेश्वर ने इस किताब को लिखवाया। எல்லாம் தெரியும் என்று சொன்ன பரிசேயர்களுக்கு கர்த்தருடைய சத்தியம் மறைவா இருந்தது. सारी जानकारी प्राप्त किए हुए ज्ञानी कहलाए गए फरीसी, उनको ये सारी बातें समझ में नहीं आई। தெரியும்னு சொன்னவங்களுக்கு தெரியல, जो लोग कहते थे मालूम है, उनको सच में मालूम नहीं था। திறக்கும் போதெல்லாம் ஆவியானவரே தெரியாது சொல்லுவையா அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் கர்த்தர் காட்டி लेकिन கொடுத்தாரு. जो कोई खोलते हैं पवित्र आत्मा बातचीत कर, उनको सारी बातें प्रकट की जाती है। நாம ஞானிகள் அல்ல, हम तो जरूर ज्ञानी नहीं है பெரிய படிப்பு உயர்வு கொண்டவர்கள் அல்ல, या पढ़े लिखे बहुत पढ़े लिखे व्यक्ति नहीं है। கர்த்தர் நம்மோடு கூட பேச இவைகள் எதுவும் அவசியமும் இல்லை. परमेश्वर आपके कानों में वचन को कहने के लिए सारी पढ़ाई कूड़ा जैसा है। கர்த்தரோடு நடக்கிற ஒரு குணம் நமக்கு வேண்டும். लेकिन एक ही गुण रखना चाहिए, वो ये है प्रभु के साथ 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 मैं चलूं। கர்த்தரோடு நடக்கிறீங்களா? क्या परमेश्वर के साथ चलते हैं? நாம கர்த்தரோடு நடக்கிறவர்களா? क्या आप परमेश्वर के साथ 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 चलने वाले हैं? அல்லது கர்த்தரோடு நடக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோமா? या आप ऐसे ही कल्पना की दुनिया में है, हाँ मैं भी परमेश्वर के साथ साथ चल रहा हूँ, நினைச்சிட்டு இருக்கோமா நடக்கிறோமா? कल्पना कर रहे हैं, या आप जो है स्वप्न में है या वास्तव में चल रहे हैं प्रभु के साथ। நான் கர்த்தருடைய இருதயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா உங்களுக்கு காட்டி கொடுக்க ஆசைப்படுறேன். मैं परमेश्वर के दिल को और गहराई में दिखाने के लिए चाहता हूँ। யார் கர்த்தர் கூட நடந்தாலும் कोई भी व्यक्ति परमेश्वर के साथ साथ चले, அவர் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். आपको मालूम है परमेश्वर उस व्यक्ति कोई भी क्यों न हो अपना दिल खोल के बातचीत ஏன் करेगा। அப்படி தெரியுமா பிரதர்? आपको मालूम है क्यों ऐसा है? சிஸ்டர் ஏன் அப்படி தெரியுமா? बहन आपको मालूम है क्यों ऐसा है? அவரோடு கூட நடக்க இன்றைக்கும் ஆட்கள் இல்ல. क्योंकि उसके साथ साथ चलने के लिए आज भी लोगों की कमी है। அவருடைய இருதயத்தின் வேதனையை கேட்க ஆட்கள் இல்லை. उसके हृदय की वेदना को समझने के लिए आज लोग नहीं है। அவர் தேடி திரிகிறார், இன்றைக்கும் யாராகிலும் ஒருவர் எனக்கு செவி கொடுப்பவர்கள் உண்டோ? परमेश्वर खोजते रहता है कि मेरी बातों को सुनने वाला अगर इस संसार में कोई हो। என் இருதயத்தின் வேதனையை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன், ஆனால் ஒரு ஆத்துமா தேவை. मैं ऐसे व्यक्ति को ढूंढ रहा हूं जिसके साथ मेरे मन की बातों को बता दूं, लेकिन कोई नहीं मिला। நமக்கு கர்த்தர் கையை பிடிக்கணும்.
हमें क्या चाहिए? परमेश्वर आकर के हमारे हाथ को पकड़ना है। கைய நீட்டுனா வல்லமை புறப்படணும். या हाथ ऐसे बढ़ाएगा उसमें से सामर्थ्य निकलना, ऐसे व्यक्ति चाहिए। கைய நீட்டுனா அற்புதம் ஆகணும். या हाथ बढ़ाने से अद्भुत काम होना है, சுகம் ஆகணும். या चंगाई मिलनी है। கைய நீட்டுறதுக்கு முன்னாடி நாம கரங்களை உயர்த்தணும்னு மறந்து போவோம். लेकिन हमको पता नहीं है हाथ इधर लोगों के सामने बढ़ाने के पहले ऊपर पसारना चाहिए। நாமே முழங்கால் கூட போட முடியாது தெரியுமா? आपको मालूम है हम खुद घुटना नहीं कर सकते हैं। போட்டாலும் அதுக்கு தான் நமக்கு கொஞ்ச நேரத்துல போதும்னு தோணுது. तारो तब हमको पता चलेगा कि घुटना 2 मिनट रखेंगे फिर हमारे दिल कहेगा बस எப்படிங்க उठो। பிரதர் மணிக்கணக்கு முழங்கால் படி போடுவது? तो आप पूछेंगे घंटों घंटों तक घुटना के बल पर कैसे प्रार्थना करेंगे? இதுக்கு தான் நம்ம கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கணும். इसी के लिए परमेश्वर का दिल को खोजना चाहिए। கர்த்தரிடத்துல நான் ஓயாமல் கேட்கிற ஒரு ஜெப விண்ணப்பம். मैं लगातार परमेश्वर से एक प्रार्थना करते आ रहा हूँ। என்னை பரிசுத்தவனாக காட்டிக்கொள்ள அல்லவே அல்ல என்பது मैं கர்த்தர் मुझे சாட்சி. पवित्र जन दिखाने के लिए नहीं, பாவி ஐயா, मैं तो पापी हूँ प्रभु, துரோகியா இருக்கிற मैं विद्रोही हूँ। கர்த்தருடைய இருதயத்தை முழுதாய் புரிந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்காதவனாக தான் परमेश्वर के दिल को पूरा समझने के लिए अभी तक मैंने सौंपा नहीं। ஆனா எப்போ நாம முழங்கால் படிபட முடியும்? लेकिन कब हम घुटना टेकेंगे मालूम है? கர்த்தருடைய இருதயத்தை நாம் பார்த்து விடுவோமானால், परमेश्वर के दिल को अगर हम देख लेंगे, ஆண்டவரே ஒரு சொட்டு உம்முடைய பாரத்தை என் இருதயத்துக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க ஐயா. हे प्रभु थोड़ा सा एक टुकड़ा आपके दिल की बोझ को मेरे दिल में डाल दे। ஒரே ஒரு துளி அந்த பாரத்தை என் இருதயத்துல போட்டுருங்க ஐயா. एक बूंद बोझ जो आपके दिल में है उसे मेरे दिल में उंडेल दे। அந்த ஒரு துளி என்னை எவ்வளவு பாரமாக்கும் என்று சொன்னால் என்னால் நிற்க முடியாமல் முழங்காலுக்கு போகிற பாரம் அது. बस एक बूंद बोझ परमेश्वर के दिल से आ गया, वो हमारे अंदर क्या काम करता है मालूम है? घंटों घंटों तक घुटना के बल पर आने के लिए कार्य करता है। இந்த பாரம் தான் நம்மளை முழங்கால்ல நிற்க यही செய்யும். बोझ हमें घुटना के बल देता है। அப்பதான் அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்வார். तो उस समय असाधारण कार्यों को परमेश्वर हमारे द्वारा करेगा। இதெல்லாம் நடக்கணும்னா கர்த்தருடைய இருதயத்தை ये பார்க்கணும். सारी बातें होने के लिए परमेश्वर के हृदय को देखने का मन हमें चाहिए। அதுக்கு நாம கர்த்தரோடு நடக்கணும். तो उसके लिए क्या करना है? प्रभु के साथ 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 चले। கர்த்தரோடு நடக்கிறவனுக்கு தான் அந்த இருதயத்தை காட்டுவாரு. परमेश्वर के साथ साथ जो चलता है उसको ही परमेश्वर अपना दिल खोल के दिखाएगा। அந்த இருதயத்தை பார்த்து விடுவோமானால் இனி நாம் நமக்காய் வாழாமல் அவருக்காய் வாழ்ந்து விடுவோம். उस दिल या उस हृदय को देख लेंगे तो अपने लिए नहीं जिएंगे, औरों के लिए जिएंगे। நான் உங்களுக்கு வேதாகமத்துல இருந்து இன்னொரு உதாரணத்தை காட்டி கொடுக்க मैं ஆசைப்படுகிறேன். बाइबल से एक और उदाहरण को मैं दिखाऊंगा। ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். उत्पत्ति 18 अध्याय। எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். सब कोई इस घटना से अवगत है। ஆபிரகாம் வீட்டுக்கு 3 தேவ புருஷர்கள் வருகிறார்கள். अब्राहम के घर में 3 पुरुष लोग आए। ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின ஈசாக்கு இன்னும் பிறக்கவில்லை. अभी वायदा किया हुआ इसहाक पैदा नहीं हुआ। 3 பேர்கள் தூரத்தில் வருகிறதை பார்க்கிற ஆபிரகாம் अब्राहम ने तय कहा कि 3 लोग दूर में आ रहे हैं। ஓடி போய் அவர்களிடத்தில் பணிவிடை செய்ய துடிக்கிறான். वो अब्राहम का दिल कहता है कि दौड़ के जाए और उन लोगों की पहुनाई करें। ஐயா என்னை கடந்து அப்படியே போகாதிரும், உட்கார்ந்திரும். अब्राहम कहता है हमसे पार ना हो लीजिए, यही टहरे रहिए करके कहता है। உங்களுக்கு பணிவிடை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பினை தாரும். अब्राहम कहता है आपकी सेवा टहल करने के लिए मौका दीजिए। ஆபிரகாமுடைய இருதயத்தை பார்த்து 3 புருஷர்களும் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார்கள். अब्राहम के दिल को समझ गया तीनों पुरुष, उन्होंने कहा हाँ हम लोग यहीं ठहरे रहेंगे। ஆபிரகாம் வேகமாய் ஓடி எல்லா வேலைகளையும் செய்ய ஆட்களையும் ஏற்படுத்துகிறான். अब्राहम दौड़ा अपना डेरा के अंदर और सारे काम को करवाया, फुर्ती से करवाया नौकरों से। 3 புருஷர்களும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். तीनों पुरुष खाए पिए संतुष्ट हुए। ஆபிரகாம் தனக்காய் எதுவும் கேட்கவில்லை. अब्राहम अपने लिए कोई विनती नहीं रखा उनके सामने। ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். तो भी परमेश्वर अब्राहम से बातें किया। ஆபிரகாமே, हे अब्राहम, ஒரு வருஷத்துல உன்கிட்ட கர்த்தர் வாக்கு பண்ணின பிள்ளை இருக்கும்பா. आने वाले साल में जिस बेटा के बारे में मैंने वायदा किया तुम पाओगे। சந்தோஷம். उसने आनंदित किया। சாராள் நகைத்தாள். अब वहां साराई ने हंसी। தேவதூதர்கள் கேட்கிறாங்க. स्वर्गदूत भी पूछ रहे हैं। இவைகள் எல்லாம் முடிந்தது. सारी बातें घटनाएं खत्म हुई। அருமையான தேவ ஜனங்களே, परमेश्वर के लोगों, இப்போ இதுவரைக்கும் நாம் அறிந்து இருக்கிறோம். अभी तक हम समझ गए हैं। இந்த ஒரு பகுதியை நாம் अनेक முறை கேட்டு இருக்கிறோம். इस बाइबल की भाग को कई बार हम प्रचार में सुने। ஆனால் இப்போது இன்னொரு சில காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம். अभी एक कुछ और बात को इसी में से हम सीखने जा रहे हैं। ஆபிரகாம் வாஞ்சித்தது என்ன? अब्राहम ने किसकी लालसा किया? அந்த புருஷர்களுக்கு உபசரிக்க வேண்டும். बस उन तीनों पुरुष की पहुनाई करे, इतना ही अब्राहम के मन में था। அவங்க இருதய சந்தோஷப்படணும். उन तीनों पुरुष खुश हो जाए। ஆயிடுச்சு.
बस ये सब हो गया। அதுக்கு மேலாக ஆபிரகாம் கேட்காததையும் கர்த்தர் உறுதிப்படுத்திட்டார். उसके बाद अब्राहम ने जो मांग नहीं रखा उसको भी परमेश्वर ने बोला कि परमेश्वर बोले कि मैं दूंगा। முடிஞ்சு போச்சு. बस ये बातें भी पूरी हो இப்ப गई। மூன்று புருஷர்களும் சொல்றாங்க. अभी तीनों पुरुष लोगों ने कहा, ரொம்ப சந்தோஷம் ஆபிரகாம், अब्राहम खुश हो गए। எங்களை நல்ல உபசரிச்சீங்க, अब्राहम धन्यवाद, आप हमें इतनी पहुनाई की, इतनी पहुनाई की, நல்ல ஊழியம் செஞ்சீங்க, आपने सेवा की हमारे इतना इतना। உங்களுக்கு வாக்குத்தத்தமும் கொடுத்துட்டேன், अब्राहम आपके लिए वायदा भी हम लोगों ने दे दिया। இப்ப நாங்க வரோம், अभी हम लोग विदा ले रहे हैं, நாங்க போயிட்டு வரோம். अभी हम लोग रवाना जा रहे हो रहे हैं। இப்போ வாசிக்கலாம் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு. अब पढ़ेंगे अब्राहम ने क्या किया। ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 18 अध्याय उत्पत्ति 16 वचन। पुरुष वहाँ से चले और सदोम की ओर दृष्टि की, और अब्राहम उन्हें विदा करने के लिए उनके संग संग चला। அருமையான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஆபிரகாமுக்கு உண்டானது எல்லாம், जो कुछ अब्राहम के पास था, தேவையானது எல்லாம் जो कुछ अब्राहम के लिए जरूरत है, கூடாரத்துக்கு உள்ளவே கிடைச்சிருச்சு. डेरे के अंदर जहां वो तंबू में रहता था, तंबू में ही मिल गया। தான் இருக்கிற இடத்திலே எல்லாம் கிடைச்சு போச்சு. जहां वो रहता था वही सब कुछ उसको मिल गया। அங்கவே திருப்தி அடைஞ்சிருக்கலாம். वो वही तृप्त हो सकता था। தேவ தூதர்கள் கிளம்புறோம்னு சொன்னாங்க. स्वर्गदूत वो बोल रहे थे हम लोग निकल रहे हैं। ஆபிரகாம் நீ எங்க கூட வரணும்னு கூட சொல்லல. वे अब्राहम से ये नहीं कहे हमारे साथ तुम आओ, नहीं कहे। இது ஆபிரகாம் தீர்மானிக்கிறான், நான் இவர்களோடு கூட நடந்து போகணும். अब अब्राहम ने निर्णय लिया इनके साथ मैं चलूं। அவர்களோடு கூட நடக்க தீர்மானித்த ஆபிரகாம் उन तीनों पुरुषों के साथ वो चलने के लिए कोशिश किया। 16ஆம் वचனத்துல ஆபிரகாம் கூட நடக்கிறாரு. 16 वचन में अब्राहम उनके साथ साथ चला। 17ஆம் वचனத்துல என்ன நடக்குது लेकिन வாசிக்கலாம் தங்கச்சி. 17 वचन को देखिएगा। 17 वचन में क्या हुआ। तब यहोवा ने कहा, यह जो मैं करता हूँ उसे क्या अब्राहम से छिपा रखूं। கர்த்தரோடு நடக்க ஆரம்பிச்ச அந்த நிமிஷத்துல கர்த்தர் சொல்லணும்னு இருந்தா கூடாரத்துக்கிட்டே சொல்லி இருக்கலாம். देखिए परमेश्वर का मन में जो बातें थी अभी कह रहा है, वो डेरा में या तंबू में ही कह सकता था परमेश्वर अब्राहम से। சாப்பிடும் போது சொல்லி இருக்கலாம், ஆபிரகாம் சோதம் கொமராவுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகுது. देखो अब्राहम सदम उमरा के लिए न्याय की बातें, दंड की बातें आने वाली है। पहले उस परमेश्वर अब्राहम से कह सकता था। சாப்பிடும் போது சொல்லி இருக்கலாம், खाना के समय कह सकता था, இல்ல சாப்பாடு ஆயத்தமாகிற நேரத்துல சொல்லி இருக்கலாம், जब भोजन तैयार हो रहा था उस समय वो परमेश्वर कह सकता था, கடைசியா போகும்போது எங்க போறோம்னு சொல்லிட்டும் போயிருக்கலாம். या ये भी कह सकता था कि हम लोग जा रहे हैं उस जगह में जा रहे हैं, वो भी बता सकते थे। அப்படிப்பட்டவர்களுக்கு வெளிப்பாடு கிடையாது. लेकिन ऐसे लोगों के लिए यहाँ प्रगटीकरण नहीं हुआ। ஆசீர்வாதம் வரும், आशीष आएंगी, கர்த்தரை கூப்பிட்டா உங்களை தொடுவாரு, परमेश्वर को बुलाओ तो परमेश्वर आपको छुएगा, குறைகளை நீப்பாரு, आपके अंदर की कमियों को दूर करेगा। இதெல்லாம் நடக்கும். ये सारी बातें होगा। ஆனா வெளிப்பாடு என்பது கர்த்தரோடு நடக்கிறவர்களுக்கு மாத்திரமே लेकिन கிடைக்கிற காரியம். प्रकाश या प्रगटीकरण जो कोई परमेश्वर के साथ साथ चलते उनको मिलेंगे। வீட்ல இருக்கிறவங்களுக்கு மத்த ஆசீர்வாதம், घर में रहने वालों के लिए और कोई आशीष है। ஆனா ஆபிரகாம் தீர்மானிக்கிறான், நான் இவர்களோடு கூட நடந்து போகணும். लेकिन अब्राहम ने निर्णय लिया मैं इस दास के साथ या प्रभु के साथ साथ चलूं। அப்படி நடக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் தம்முடைய காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். जो कोई प्रभु के साथ साथ चलते उनको परमेश्वर अपने दिल खोल के बातचीत करता है। ஈனோக்குக்கு கர்த்தரோடு நடந்தார், हनोक परमेश्वर के साथ साथ चला, கர்த்தர் இருதயத்தை வெளிப்படுத்தினார். प्रभु अपने दिल खोल के बातचीत किया। நோவா கர்த்தரோடு நடந்தார், नूह प्रभु के साथ साथ चला, கர்த்தர் இருதயத்தை வெளிப்படுத்தினார். परमेश्वर ने अपने दिल खोल के बातचीत किया। ஆபிரகாம் கர்த்தரோடு நடந்தார், यहाँ अब्राहम परमेश्वर के साथ साथ चला, கர்த்தர் இருதயத்தை வெளிப்படுத்தினார். प्रभु ने अपने दिल खोल के बातचीत किया आने वाली இன்றைக்கும் बातों கர்த்தர் को। நம்மோடு கூட இருதயத்தை வெளிப்படுத்த தேவனா இருக்கிறார். आज भी परमेश्वर अपने दिल खोल के आपके बातचीत करने के लिए तैयार है। அவருடைய இருதயத்துல இப்பவும் காயங்கள் இருக்கு, उसके दिल में अभी भी घाव है, அவருடைய இருதயத்துல இன்றைக்கும் துக்கம் இருக்கு, उसके दिल में अभी भी संकट है। அதை கேட்க இன்றைக்கும் ஆள் இல்லை. उसको पूछने के लिए, मांगने के लिए आज कोई नहीं है। அன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவையில் தனிமையா இருந்தது போல उस दिन यीशु उस कलवारी क्रूस में अकेले अकेले था। இன்றைக்கும் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை யாராகிலும் ஒருவர் கேட்க மாட்டாரோ என்று சொல்லி அதே துக்கத்தோடு பாரத்தோடு அமர்ந்து இருக்கிறார். आज वही यीशु मेरे दिल में वही बोझ है, वही दुख है, क्या मेरे पास पूछने वाला कोई रहेगा?
கர்த்தரோடு வெறும் நடந்து பாருங்க, இருதயத்திலிருந்து வெளிப்பாடுகள் கொட்ட ஆரம்பிச்சிரும். अगर परमेश्वर के दिल की बातों को जानना चाहते हैं तो उसके साथ 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 चलने के लिए कोशिश कीजिए। பிரதர் எல்லாம் பழைய ஏற்பாட்டு நாட்கள் பிரதர். आप पूछेंगे ये तो पुराना नियम का कहानियां बता रहे हैं। நோவாவின் நாட்கள் பிரதர். नूह के जमाने की बात कर रहे हैं। ஆபிரகாமின் நாட்கள் பிரதர். अब्राहम की काल के बारे में बता रहे हैं। எங்க காலத்துக்கு ஏற்றவாறு சொல்லுங்க. लेकिन हमारे काल के बारे में बताइए, இது இன்னைக்கு நடக்குமா? क्या आजकल के समय में होगी? வேதம் சொல்லுகிறது, बाइबल कहती है, கடைசி நாட்களும் கூட நோவாவின் நாட்களை போலதான் இருக்கும் என்று ஆண்டவராக இயேசு சொல்லி இருக்கிறார். यीशु ने कहा इन दिनों या अंतिम की दिनों जो है नूह के समय में था वैसे ही होगा। அன்னைக்கு நோவாவின் நாட்கள் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இன்னைக்கு இருக்கும். नूह के समय में कैसे कैसे था वैसे आजकल होंगे। அன்னைக்கு நோவா இருந்தது போல இன்னைக்கு நாம இருப்போமானா அன்னைக்கு வெளிப்படுத்தின கர்த்தர் இன்னைக்கும் வெளிப்படுத்துவார். नूह के समय में जैसे प्रकटीकरण हुआ तो वैसे ही आजकल के जमाने में भी होंगे। உங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரே ஒரு உதாரணத்தை காட்டி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். नया नियम से एक उदाहरण को बता करके मैं अंत करने के लिए चाहता हूं। வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணி அவர் நடக்க ஆரம்பிச்சாரு. वचन देवदारी हुआ और अनुग्रह सच्चाई से चला और हमारे साथ साथ चला करके नया नियम में पढ़ते हैं। அவரோடு கூட 12 சீஷர்களும் நடந்தாங்க. यीशु के साथ 12 चेले चले। அவரோடு கூட நடக்கிறவங்களுக்கு அவர் எப்போதும் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறவர். जो कोई यीशु या परमेश्वर के साथ साथ चलते हैं उनको परमेश्वर अपना दिल खोल के बातचीत करता है। இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த 12 சீஷர்கள் இருந்தாலும் यीशु मसीह के साथ साथ जरूर 12 चेले थे, எல்லா இடத்துக்கும் குறிப்பா 3 பேரை கூட்டி போனார். लेकिन सारे जगह में जहां यीशु गया था खास करके 3 चेलों को ले गए। காரணம் இதுதான். कारण यही है, அவர் தம்முடைய சீஷர்களுக்கு எதையும் மறைத்து வைக்க விரும்பல. यीशु अपने चेलों से किसी भी बात को छिपा नहीं रखा। அவர் தனித்து ஜெபிக்கிறத தவிர வேற எதுவும் தனியா செய்யல. एक ही काम को यीशु अकेले करता था, चेले नहीं थे। वो है एकांत जगह में पहाड़ में जाके यीशु प्रार्थना करता था। அதுவும் தூரத்துல இருந்து பாத்துக்கங்கன்னு சொன்னாரு. वो भी यीशु ने कहा दूर से देखो। எதையும் கர்த்தர் மறைத்து வைக்கவில்லை. यीशु किसी बात को छिपा के नहीं रखा। சீஷர்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்துகிறார். चेलों को सारी बातों को यीशु ने खोल दी। அதுவும் இந்த 3 பேர்ல நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட நோக்கி பார்ப்போமானால் இன்னொரு மனுஷன் கர்த்தருடைய மார்பிலேயே சாஞ்சிட்டு இருக்கிற ஒரு तीनों சீஷன். जन को और देखिएगा, तीनों में एक जन निकल रहा है। वो व्यक्ति यीशु के छाती की ओर झुकते हुए रहता था। எல்லாரும் கூட தான் நடந்தாங்க. सारे लोग चले थे साथ में, எல்லாருக்கும் வெளிப்பாடு வந்துச்சு. सब लोग प्रकट करने प्रकाश पाए। ஆனா நான் இங்க யோவானை காட்டி கொடுக்க ஆசைப்படுகிறேன். लेकिन मैं यूहन्ना को दिखाऊंगा। எப்போதும் மார்பில் இருக்கிற என்று சொல்லி பேர் கொண்ட ஒரு சீஷன். ये ऐसा यूहन्ना नाम धराया गया है कि जो यीशु की छाती की ओर अपनी सिर झुकाया रखा था। கர்த்தரோடு நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் எப்படி தன் இருதயத்தை காட்டி கொடுக்கிறார் என்பதை காட்டி கொடுக்கிறேன். मैं दिखाऊंगा यीशु के साथ चलने वालों को यीशु अपना दिल की बातें कैसे कहता है। எல்லாருக்கும் சொல்லாதது கூட கர்த்தர் மார்பிலே அதாவது மிக மிக அருகையோடு சேர்ந்து நடக்கிற யோவானுக்கு சொல்லிடுவார். आपको मालूम है जो कोई इधर इतना दूर में, इतना नजदीक में, इतना दूर में है, उनसे बढ़ करके अपनी छाती में जो चेला है उसको सारी बातों को बताता நம்ம होगा। எவ்வளவு கர்த்தருக்கு நெருக்கமா நடக்கிறோமோ அவ்வளவாய் வெளிப்படுத்துவார். हम जितना परमेश्वर के करीब जाते हैं उतना कई बातों को सुनेंगे उससे। இப்ப நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க ஆசைப்படுகிறேன். मैं एक घटनाओं को दिखाऊंगा। இயேசு கிறிஸ்து ராவ் போஜனத்தை ஆசரித்து प्रभु भोज जो यीशु अपने चेले के साथ किए उसके बाद அவர் சொல்லுகிறார், இன்றைய ராத்திரி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க तो போகிறான். उस प्रभु भोज के समय या उसके बाद यीशु कहता है आज ही तुम में से यानी चेलों में से एक जन मुझे पकड़वाएगा। சீஷர்களுடைய நல்ல குணம். चेलों के अंदर अच्छा गुण क्या है? கர்த்தரை பார்த்து கேட்டாங்க, तुरंत प्रभु से पूछने लगे, ஆண்டவரே அது நானா ஐயா? हे प्रभु क्या मैं அது पकड़ाऊंगा? நானா ஐயா? क्या मैं हूँ वो? ஒரு எல்லாரும் கேட்டாங்க அது सब நானா? लोग बोलने लगे, पूछने लगे प्रभु मैं पकड़वाऊंगा? கர்த்தர் யாருக்கும் எதுவும் பதில் சொல்லல. यीशु ने जवाब किसी को नहीं दिया। யோவானின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை திருப்பலாம். यूहन्ना 13 अध्याय 24 वचन को निकालिए। இப்பவும் அவருடைய மார்பில சாஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு சீஷன். 23 में लिखा है हमेशा वो चेला यीशु की छाती की ओर झुका हुआ है। கேக்குறாங்க, எல்லாரும் தான் கேட்டாங்க, ஆண்டவரே நானா? நாங்களா சொல்லுங்க ஐயா. सब लोगों ने पूछा हे प्रभु यीशु बताइए मैं पकड़वाऊंगा? क्या मैं पकड़वाऊंगा? क्या मैं हूं करके पूछ रहे थे। கர்த்தர் யாருக்கும் சொல்லல. यीशु ने किसी से नहीं कहा तुम करके। இப்போ பேதுரு யோவானுக்கு செய்கை காட்டுகிறார். अभी पत्रस यूहन्ना जो यीशु के पास है उसको इशारा कर रहा है।
யோவான் நீங்க கேட்டா சொல்லிடுவாங்க, கேளுங்க. पत्रस बोलता यूहन्ना तुम पूछो तुमको जवाब मिल जाएगा। ஏன் அப்படி பேதுரு சொல்லணும்? क्यों पत्रस यूहन्ना को इशारा कर रहा है? तुम पूछो, பேதுரும் तुम கூட पूछो। தானே நடக்கிற ஆளு, पत्रस भी तो यीशु के साथ चला, மத்த ஆட்களும் கூட தானே நடக்கிறாங்க, யாக்கோபு கூட நடக்கிறாரு. और लोग याकूब भी तो यीशु के साथ साथ चले। இந்த சீஷர்களுக்கும் தெரியும், चेलों को मालूम है அதிகமா நெருங்கி நடக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய இருதயம் மறைவானது அல்ல. जो कोई यीशु के बहुत करीब चलते उनको यीशु के दिल की बातें दूर में नहीं होंगी। பேதுரு செய்கை காட்டி சொல்லுகிறார், நீங்க கேளுங்க கர்த்தர் சொல்லுவாரு. पत्रस इशारा करके बोल रहा है यूहन्ना से, आप पूछिए आपको जवाब मिल जाएगा। அது இப்போ யோவானுக்கு சொல்றாரு, இதை யாருக்கிட்ட கொடுக்கறோம்னா அவங்க தான் யோவான். तब यूहन्ना से यीशु कहता है, देखो इस कटोरे को जिसके हाथ में मैं दे रहा हूं वही व्यक्ति मुझे पकड़वाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தரோடு கூட நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். जो व्यक्ति परमेश्वर के साथ साथ चलता है उस व्यक्ति के लिए प्रभु अपने दिल की बातों को खोल के बताने वाला, கர்த்தர் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். परमेश्वर खोल के बताने वाला है। இது ஒரே ஒரு வெளிப்பாடை வச்சு நான் சொல்லல யோவான் அதிகமாய் கூட நடந்தவன் என்று. मैं ये केवल इस वचन से नहीं कह रहा हूं कि यूहन्ना जो है यीशु के बहुत नजदीक चलता था। இன்னும் अनेक காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். कई और बातों को मैं कह सकता हूं। இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காரியத்தை சொல்லலாம். इन सारी बातों को लेकर के एक बात को मैं कह सकता हूं। வெளிப்படுத்தல் என்கிற புஸ்தகத்தை கர்த்தர் அவரோடு கூட தான் பேசினார். प्रकाशित वाक्य करके एक किताब को यूहन्ना के द्वारा परमेश्वर ने लिखवाया। காரணம் என்ன? कारण क्या है? காரணம் என்ன? कारण क्या है? அவன் கர்த்தரோடு கூட वो நடக்கிறவன். परमेश्वर के साथ साथ चलता था। இன்றைக்கும் கூட आज भी அன்றைக்கு யாக்கோபு தன்னுடைய குமாரர்களுக்கு இருதயத்தை காட்டி கொடுத்தது போல, जैसे उन दिनों में याकूब अपने बेटों पुत्रों के लिए मन खोल के बताया, இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு வருகிற நாட்களை குறித்து வெளிப்படுத்தினது போல, यीशु मसीह चेलों के लिए आने वाले दिनों के बारे में बताया, பவுல் திமோத்திக்கு கர்த்தர் வருகிற நாட்களை குறித்து காண்பித்து கொடுத்தது போல, पौलुस चेलों अपने तीमुथियुस के लिए आने वाले दिनों के बारे में चिताया। இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு காட்டி கொடுக்க இன்றைக்கும் சித்தமா இருக்கிறார். आज पवित्र आत्मा आपको भी मन खोल के बातचीत करने के लिए तैयार है। அவரோடு கூட நடக்கணும். आप उनके साथ साथ चलना है। இதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. यही परमेश्वर की इंतजार है। நாம் வாசித்து பார்க்கலாம் மீகாவின் புஸ்தகம் 6 அதிகாரம் 8 வசனம். मीका 6 अध्याय उसका 8 वचन को पढ़ लीजिएगा। मीका 6 का 8। हे मनुष्य, वह तुझे बता चुका है कि अच्छा क्या है, और यहोवा तुझसे इसे छोड़ और क्या चाहता है कि तू न्याय के काम करे और कृपा से प्रीति रखे और अपने परमेश्वर के साथ। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை இன்றைக்கும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். आज भी परमेश्वर किन किन बातों को चाहता है वो उसको प्रकट करके लिखा है। ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க இன்றைக்கு ஆராதனைக்கு ஓடி வந்திருக்கிறேன். हे प्रभु तेरे सम्मुख को खोजी होकर के मैं आराधना में आया था। நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்று தாகத்தோடு வந்திருக்கிறேன். आप मुझसे क्या चाहते हैं उस प्यास के साथ मैं आया हूँ। கர்த்தர் என்னோடு கூட என்ன பேச போகிறீர் என்று எதிர்பார்த்து வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். प्रभु मुझसे क्या बातें करेगा उस इंतजारी के साथ मैं आके बैठा हूँ। கர்த்தர் எதிர்பார்ப்பது நம் காணிக்கை அல்ல. परमेश्वर हमारे दान को नहीं चाहता। கர்த்தர் எதிர்பார்ப்பது நம்முடைய உயர்மான படிப்பு வசதிகள் அல்ல. या ऊंचे पढ़ाई या आरामदेव जो बातें हैं उनको नहीं चाहता। கர்த்தர் எதிர்பார்ப்பது நம்முடைய பேக்ரவுண்ட் அல்ல. हमारी भूमिका हमारे किस किस परिवार से आए उसको प्रभु नहीं देखता। கர்த்தர் எதிர்பார்ப்பது ஒண்ணே ஒண்ணு, அவரோடு கூட நடக்க ஆயத்தமா. परमेश्वर केवल एक ही काम को खोजता, वो ये है क्या आप उसके साथ साथ चलते हैं। கர்த்தர் நம்மை பார்த்து இன்றைக்கு கேட்கிறார். आज परमेश्वर आपसे मुझसे पूछता है, நான் உங்களோட நடக்க ஆசைப்படுறேன். वो कहता है मैं तुझसे तेरे साथ चलने के लिए तैयार हूं। ஏன் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட நடப்பதில்லை? आज क्यों परमेश्वर हमारे साथ साथ नहीं चलता है। பிரதர், எனக்கும் வாஞ்சை தான் கர்த்தரோட நடக்க. मेरे अंदर भी एक इच्छा है कि प्रभु के साथ चलने के लिए, ஆனா கர்த்தர் என்ன நடத்துகிறதை நான் பார்க்க முடியவில்லை. लेकिन मैं नहीं देख रहा हूं परमेश्वर मुझे चलाते हुए। ஏன்? क्यों? காரணம் இவ்வளவுதான். कारण बस इतना ही है। கர்த்தரை நாம் நடத்த நினைக்கிறோம். हम चाहते हैं परमेश्वर चलते चलते आए।
கர்த்தரை எனக்கு என் கூட கர்த்தர் வரணும்னு நினைக்கிறோம். हम चाहते हैं मेरे साथ साथ परमेश्वर आए। என் கூட வாங்க ஆண்டவரே. ये प्रभु मेरे साथ साथ आ जाइए। நம்முடைய பாதையிலே கர்த்தரை நாம் வலுக்கட்டாயப்படுத்த முடியாது. हमारे मार्ग में परमेश्वर के हाथ पकड़ कर हम जबरदस्त नहीं कर सकते हैं। நம்முடைய விருப்பத்திற்கு ஆவியானவர் வர மாட்டார். हमारे मन के इच्छा के अनुसार पवित्र आत्मा नहीं आएगा। ஆடு தான் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டு மேய்ப்பன் பின்னாடி நடக்கணும். भेड़े अपने चरवाहा की आवाज सुन करके चरवाहा के पीछे भेड़ को होना है। மேய்ப்பன் ஆடு பின்னாடி ஓடக்கூடாது. एक चरवाहा उस भेड़ के पीछे नहीं जाएगा। ஆமா, இன்றைக்கு ஏன் கர்த்தர் நம்ம கூட நடக்க முடியல? आज क्यों परमेश्वर हमारे साथ साथ नहीं चलता? காரணம் இவ்வளவுதான். बस कारण इतना ही है। நம்முடைய விருப்பங்களிலே ஆவியானவர் இருக்கணும்னு நினைக்கிறோம். हम चाहते हैं हमारे साथ जबरदस्त करके विचारों में वो आए। ஏன் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆவியானவர் ஏன் கூட வரணும்னு मेरे நினைக்கிறோம். मन की बात को पूरा करने के लिए पवित्र आत्मा मेरे साथ चले करके। நீங்க நினைக்கலாம், आप ऐसे सोचेंगे। பிரதர் நான் நல்லது தானே யோசிக்கிறேன். आप बोलेंगे प्रभु भाई मैं तो अच्छा सोचता हूँ। நான் கர்த்தருக்கு ஏதுவானதை செய்யத்தானே நினைக்கிறேன். मैं प्रभु के लिए मनपसंद कार्यों को करने के लिए तो मैं चाहता हूँ। கர்த்தருக்கு விருப்பமானதை செய்கிறது வேற, கர்த்தருக்காக செய்கிறது வேற. परमेश्वर के मनपसंद कार्य करना अलग है या परमेश्वर जो करना चाहता है उसको करना अलग है। கர்த்தருக்கு நானே செய்யறேன்னு செய்யறது வேற, கர்த்தர் விரும்புகிறதை செய்கிறது வேற. हम खुद अपने विचार से अच्छे काम को करना अलग है। परमेश्वर जो चाहता है अच्छे अच्छे काम उसको करना अलग है। நாம் ஏதாகிலும் செய்து கர்த்தர் அவைகளில் திருப்தியாக வேண்டும் என்று நினைக்க கூடாது. हम कुछ भी काम करके परमेश्वर उसमें तृप्त हो जाए करके सोचना गलत है। அதற்காகத்தான் மத்தேயு புஸ்தகம் 7 அதிகாரம் 21 வசனம் தொடங்கி கர்த்தர் பேசுகிறார். इसलिए मत्ती 7वां अध्याय 21 वचन से प्रभु कहता है, கடைசி நாட்களில் अनेகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவார்கள். आखिरी दिनों में कई लोग आएंगे बोलेंगे हे प्रभु உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொன்னோம், तेरे नाम से हमने भविष्यवाणी की थी, உம்முடைய நாமத்தினாலே பிசாசை விரட்டினோம், तेरे नाम से भूतों को हमने भगाया, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம். अद्भुत कामों को हमने किया तेरे नाम से। கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் யாரோ எவிடத்தாரோ நான் அறியேன். लेकिन वहां प्रभु कहता है मैं नहीं जानता हूं तुम कौन हो। இவங்க நினைச்சாங்க கர்த்தருக்கு செய்றோம். ये लोग सोचते थे कि प्रभु के लिए कर रहे हैं। கர்த்தருக்கு செய்கிறது வேற, கர்த்தருக்கு பிரியமானது செய்கிறது வேற. परमेश्वर के लिए करना अलग है, परमेश्वर के मनपसंद जो चाहता है उसको करना अलग है। நாம கர்த்தருக்கு பிரியமானது செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போமானால், अगर हम परमेश्वर के मन के लायक कार्य करने के लिए अपने आप को सौंपेंगे तो கர்த்தர் நம்மை நடத்த இன்றைக்கும் தேவனா இருக்கிறார். परमेश्वर आज भी हमें चलाने के लिए योग्य है। அவரோடு கூட நடத்துவார். उसके साथ साथ वो ले चलेगा, அவரோடு கூட நடத்துவார். उसके साथ साथ हमें चलने देगा। அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். जो परमेश्वर ने बुलाया वो सच्चा है। எது வரைக்கும் நடத்துவார் பிரதர்? कहां तक वो चलाएगा? முடிவு பரியந்தமும் நடத்துவார். वो आखिरी तक चलाएगा। இந்த தேவன் यही परमेश्वर, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நடத்துவார். ये परमेश्वर सदा ही हमारा परमेश्वर है, मृत्यु तक हमें चलाएगा। நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமானவர். हमारे विश्वास का शुरुआत और अंत वही है। அழைத்த அழைப்பில தொடர்ந்து கர்த்தரோடு நடப்போம். जो बुलाया गया बुलाहट में लगातार परमेश्वर के साथ साथ चले। கால்கள் தள்ளாடும், ஆனால் கர்த்தர் பலப்படுத்திடுவார். हमारा पैर डगमगाएगा लेकिन परमेश्वर बलवंत करेगा। விழுந்து போயிருந்தா கர்த்தர் இன்றைக்கு நம்மை தூக்கி விடுவார். अगर गिरे हुए तो परमेश्वर आपको उठाएगा, ஆனா கர்த்தரோடு நடத்த செய்வார். लेकिन परमेश्वर के साथ साथ चलने देगा। நாம் கர்த்தரோடு நடக்க ஒப்பு கொடுக்கலாம். हम उसके साथ साथ चलने के लिए अपने को सौंपेंगे। கர்த்தாவே என்ன உம்மோடு கூட நடத்துங்க. ये प्रभु तेरे साथ साथ हमें ले चलिए। நான் உங்க இருதயத்தை பார்க்கணும். मैं तेरे हृदय को देखने पाऊं। உங்க இருதயத்தில் இருக்கிற பாரமும் துக்கமும் என் இருதயத்துல வந்துறணும். तेरे मन की बोझ मेरे मन में आवे। அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடலாம். तो ऐसे कहने वाले जहां बैठे हैं वही आंखों को बंद